இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறோம்? அற்புதத்திற்கான அடித்தளம், the foundation of supernatural, the foundation of miracle life. நிறைய நேரம் விசுவாசமும் அற்புதத்தை கொண்டு வருது. ஆனா நிறைய நேரம் நாம் தளர்ந்து போய் எதுவுமே இல்லாம வறண்டு நிற்கும் போது தேவனே சில அற்புதத்தை செய்து விசுவாசத்தையும் நமக்குள்ளே துவக்கி வைக்கிறார். நான் அதையும் இதையும் செஞ்சிருந்தனால எனக்கு அற்புதம் நடக்கிறது இல்ல. தேவன் எனக்காக ஒன்றை செய்கிறார், அதன் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன். அதுதான் அற்புத உலகத்திற்கான சாவியாக இருக்கிறது. அப்போ அற்புதத்துக்கு பெறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை, கிருபையினாலே அற்புதம் நடக்குது. இது ஒண்ணு புரிஞ்சாலே சரீரம் இப்பவுமே சுகமாயிடும். உங்க பினான்சியல்ல ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். தைரியமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. the first miracle of Jesus. ஒரு கல்யாண வீடு நடக்குது. இந்த கல்யாண வீட்டுல சாப்பாடு எல்லாம் கொடுத்து போக அங்க என்ன வச்சிருப்பாங்க? திராட்சை ரசம் அவங்களுக்கு பரிமாறப்படும். அது பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு பாட்டில் தீர்ந்துருச்சு. மாப்பிள்ளை சரக்கு என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னா, நமக்கு திராட்சை ரசம் காலியாய் போயிட்டு இப்படிதான் இருக்கு. ஆனா உண்மையில என்னது? ஒயின். அப்போ சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு அற்புதம் செஞ்சா அப்படின்னா நம்ம ஏத்துப்போம். இதுக்கு போய் ஒரு அற்புதம் செய்வாரா அப்படி நீங்க நினைக்கிறீங்க பாருங்களேன். அதுலலாம் ஒரு அற்புதம் செய்வார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஆனா அந்த விஷயம் அந்த வீட்டின் கௌரவத்தோடும் அந்த வீட்டின் மதிப்போடும் இணைக்கப்பட்டிருந்ததுனால உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நான் எந்த அற்புதத்தையும் செய்வேன் அப்படிங்கறதான் இயேசுவின் தாராளம். நான் சொல்றேன், அடிக்கிற சரக்கே ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலேயே ஒரு அற்புதம் செய்ய முடியுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீட்டார் இயேசு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிடு. சோ இயேசு சும்மா பொதுவா ஒரு நட்பு ரீதியா அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். அற்புதத்தை நாம் நாட வேண்டும், அற்புதத்தை நாம் விரும்ப வேண்டும். ஆனா உறவில் நாட்டம் கொள்கிறவர்களுக்கு அற்புதம் பின்னாடியே வருது. தேவன்கிட்ட நீங்க ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்னுடைய தொழில், என்னுடைய சரீர சுகம் அப்படின்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனா ஃபேமிலின்னு ஒன்று கொடுக்குறீங்க வைங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் முதல்ல அந்த ஃபேமிலியை தான் டிக் பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய பார்வையில முதல் அற்புதத்தை அவர் குடும்பங்களில் செய்கிறவராக அவர் இருக்கிறார். உங்க குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் உறவுகளில் அற்புதங்கள் நடக்கும். சுவையற்று போன உங்கள் வாழ்வை சுவை உள்ளதாயாக அவர் மாற்றுவார். மிரக்கல் எப்படி நடக்குதுன்னா, இயேசு சொன்ன அந்த வார்த்தையில ஒரு மனிதன் விசுவாசம் வைத்து அடி எடுத்து வைக்கிறான் பாருங்க, அதுலதான் அற்புதம் நடக்கிறது. பாருங்க, ஒரு தண்ணிக்கு மனம் சுவை எதுவுமே இல்லாத ஒரு தண்ணிய என்னதான் மாத்துறாரு? கலர்ஃபுல்லா, சுவை உள்ளதா, டேஸ்ட்ஃபுல்லா என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஒரு பெரிய தேவைன்னு சொல்ல முடியாது, ஆனா கூட அதை அவர் சந்தித்தார். நான் சொல்றேன், உங்கள் சாதாரண அல்லது அற்பமான தேவைகள் கூட அற்புதமாய் சந்திக்கப்படும். அப்ப அந்த வீட்டுக்கு அன்னைக்கு இந்த அற்புதம் தான் தேவை, அதை அவர் செய்தார். நம்ம முதல் அற்புதமே இப்படி பண்றோமே, நம்ம மகத்துவம் என்ன ஆகும்னு பயப்படவே இல்லை. தம் முதலாம் அற்புதத்தை செய்து தம் மகிமையை வெளிப்படுத்தினார். தேவன் நல்லவர். இந்த செவ்வாய் மாலை இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் ஒரு முக்கியமான தீம்ல நாம் தியானிக்கும்படி ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை, ஞாயிறு மாலை, செவ்வாய் எல்லாத்துலேயுமே ஒரே விஷயத்த திருப்பி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். அதான் சூப்பர் நேச்சுரல், அசாத்தியங்கள். ஆமேன். எல்லாம் சொல்லாமல் அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டில் நடக்க போகுது, இந்த மாதத்தில் நடக்க போகுது, இந்த வாரத்தில் நடக்க போகுது, இந்த நாளில் நடக்க போகிறது. ஆமென். இந்த நிமிடத்தில் நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. பஸ் ஆரம்பிக்கும் போதே எந்த ஊருக்கு போகுதுன்னு போர்டு பார்த்து ஏறுற மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே போர்டு பார்த்து ஏறட்டும். அற்புத உலகம். ஆமென். அசாத்தியத்தின் வாழ்க்கை எல்லா ரீதியிலையும் பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தில்
நம்முடைய ரிலேஷன்ஷிப்பில், உறவுகளில், குடும்பங்களில், நம்முடைய சரீரத்தில், சபை வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் அனைத்திலையும் தேவனுடைய அற்புதங்களை, அசாத்தியங்களை நாம் பார்க்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அதை பற்றிய தியானங்கள், அதை குறித்த பேச்சு, சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் முதல்ல எதையுமே வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த வார்த்தை மாம்சமாகும். இதுதான் வழி. பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. யாருக்கும் நடக்கும். கர்த்தர் ஓரவஞ்சனெல்லாம் அவர் கிடையாது. தேவனுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குற ஒரு தேவன் கிடையாது. அவர் விசுவாசிக்கிற யாருக்குள்ளும் இது பலன் செய்கிற சுவிசேஷம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாருக்கு வேணாலும் வேலை செய்யும், எந்த நாட்டில் உள்ளவனுக்கு வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனாலும் அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியணும். மிரக்கிள் எப்படி நடக்குது, அற்புதம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே எப்போவுமே ரெண்டு விதமாக வார்த்தையை நம்ம பேசுவோம். ஒன்று நம்ம பெற்றுக்கொள்கிறது, இன்னொன்று வழங்குறது. இந்த சபை அந்த மாதிரி தான். இந்த சபை இங்கே வர்ற மக்களுக்கு என்ன சிந்தையை நாம் விதைக்கிறோம்னா, நீங்கள் ஒரு குட்டை மாதிரி இருக்கக்கூடாது, ஆறு மாதிரி பாயணும். அது பொருளாதாரம் வந்தாலும் உங்ககிட்டையும் இருக்கணும், உங்கள் மூலமாக அநேகருக்கு போகணும். அப்போ எதுவுமே அப்படி தான். இது அமுக்கினி சபை கிடையாது. இது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொட்டுகிற ஒரு சபையாக இது இருக்கிறது. ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அந்த மனநிலையோடு இருக்கும். அதனால தான் சுயநலம் என்பது பெருக்கத்தின் அடையாளம் அல்ல. பெருக்கத்தின் அடையாளமே தாராளம்தான். அந்த தாராளம் இருக்கும் பொழுது தான் நம்ம பெருக முடியும் எல்லா ரீதியிலையுமே. அப்போ எது ஒன்றையும் நமக்காக மட்டும் இல்லை, அது நம்முடைய குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக, சபைக்காக, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு தரார். அதனால் இது ஒரு தற்காலிகமான நமக்கான ஒன்றாக மட்டும் இல்லாமல் அது அநேகர் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக மாறும். ஆனால் நமக்கும் வரும், நம்ம சுற்றிலும் வரும், சமூகத்துக்குள்ளேயும் அது பாய்ந்தோட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ஒரு அடிப்படையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ண போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிதிங் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர்ட் ஆஃப் காட். ஆமென். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே எங்கே தான் துவங்குது, ஆதியிலே. அதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே தான். ஃபினான்ஸ் சப்ஜெக்ட் பேசணும்னா முதல்ல என்ன பேசணும், ஆதியிலே வார்த்தை. தொழிலில் வெற்றியாக வரணும்னா முதல்ல என்ன வேணும், வார்த்தை. வார்த்தை இல்லாமல் தொழில் செய்கிறதுனால தான் அது வேறு மாதிரி இருக்குது. ஊழியத்தில் வெற்றி பெறணுன்னாலும் என்ன வரணும், வார்த்தை. அற்புதத்தை பார்க்கணுமா, வார்த்தை. ஆதியிலே வார்த்தை. பைபிளில் முதல் வசனமே ஆதியிலே தேவன். அதை யோவான் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஸோ காட்னு சொல்லலாம், வேர்டுன்னு சொல்லலாம். there is no different because God and word is the same. தேவனும் அவர் வார்த்தையும் ஒன்று. அதனால் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அப்போ வார்த்தை அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும் பாருங்கள். அப்போ சுகத்தின் வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சுகத்தின் உச்சங்களுக்கு ஆவியானவர் அழைத்து செல்கிறார். மகிழ்ச்சியை கேட்கும்போது மகிழ்ச்சிக்குள்ளே நம்ம வாழ்க்கை போகுது. வெற்றியை கேட்கும்போது வெற்றிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை போகுது. பொருளாதார செழிப்பை பற்றி கேட்கும் பொழுது அதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கை போகுது. இதில் அற்புதம், அதிசயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, பேசும் பொழுது அதற்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கும், செல்ல ஆரம்பிக்கும் பாருங்கள். அதனால் இது முடியும் இது முடியாதெல்லாம் கிடையாது. ஒரு நிலம் இருக்குது, அதில் என்ன விதை போட்டாலும் முளைக்கும். அதுதான் அந்த நிலத்தினுடைய தன்மை இல்லையா? அது மாதிரி தேவனுடைய வார்த்தைங்கிறது நல்ல விதமாக இருக்குது. அதை கொண்டு நமக்குள்ளே போட்டோம்னா அது கண்டிப்பாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், முளை கிளம்பும். ஆமென். ஸோ அதனால் அற்புதங்கள், அதிசயங்கள், அசாத்தியங்கள் இதை பற்றி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்க போகிறோம், கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம், பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்புறம் அதை செய்ய ஆரம்பிப்போம். ஆமென்.
அதை அனுபவிப்போம், அதை நாம் செயல்படுத்தி பார்ப்போம். இப்படி தான் எல்லாமே நடந்தது. அப்போது இதுக்கு முந்திய சாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கும்னா, பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். பேச 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 எது மேனிஃபெஸ்ட் ஆகுது? பொருளாதார மண்டலம் திறக்கப்படுது. பொருளாதார செழிப்பு என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்கும். ஆமாம், ஒரு நிலத்தில் என்ன வளரணுமோ அது போடணும், அது வளரும். அப்போ செழிப்பை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதற்கான விசுவாசம் உண்டாகுது, அதற்கான வெளிப்பாடு வருது, அதற்கான நம்பிக்கை வருகிறது. அந்த மண்டலத்துக்குள்ளே அது உங்களை கூட்டிகிட்டு போயிடுது. அந்த ரெல்ம், அந்த அட்மாஸ்பியர் அதை க்ரியேட் பண்ணுது. அப்புறம் அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த அற்புத உலகம் அப்படிங்கிறதை குறித்து கூட நாம் நிறைய என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து இன்னும் சில விசேஷமான காரியங்களை பேச போகிறோம். போன வாரம் சில காரியங்கள் பேசினவங்க ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்துருந்தீங்களா? செவ்வாய்க்கிழமை போன வாரம் அற்புத சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையை எப்படி வைக்க விரும்புகிறார்? அற்புத காட்சியாக வைக்க விரும்புகிறார். அற்புத சாட்சிங்க அப்படின்னே போகாமல் அற்புத காட்சியாக வைக்க விரும்புகிறார். அதை குறித்து நிறைய பேசினேன். மிரக்கிள் நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை யூடியூப்ஸில் இருக்கும். போன செவ்வாய்க்கிழமை மெசேஜ் கேளுங்க. இந்த வருஷத்தில் ஒரு மெசேஜை கொண்டு விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாமே இந்த ஒவ்வொரு டப்பாவாக வண்டியில் சேர்க்குற மாதிரி. ஆமாம், நடுவில் ஒரு டப்பாவை கழட்டி விட்டுறாதீங்க. அது மாதிரி ஒரு பூ எப்படி ஒரு மாலை செய்யும்போது அநேக பூக்கள் கோர்க்கப்படுறது போல தான் நிறைய இருக்கும் கோர்வையாக. அதனால் ஒன்று விடாமல் அதை கேளுங்க. அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சுற்றிலும் அது கொண்டு வருகிறதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த சவாலிருந்து நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு மிரக்கிள்ஸ் எடுத்து பேசணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. பைபிளில் இருக்கிற அற்புதங்கள், அடையாளங்களை நாம் எடுத்து வைத்து தியானிப்பதின் மூலம் அதிலிருந்து சத்தியத்தை நாம் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி ஒவ்வொரு அற்புதமாக என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சங்கீதம் 119:18, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஓப்பன் மை ஐஸ், open my eyes so that I may behold wonderful things from your law. நீர் உங்களுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற அதிசயத்தை நான் என்ன பண்ணட்டும், பார்க்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். நல்லா சொல்லுங்களேன், அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென். இதுதான், இது நல்ல ஒரு ஜபம் பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள். அப்போ வேதம்னாலே அது என்னது, அதிசயம். ஆமென். அப்போ உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்துக்கு பேர் என்ன புத்தகம்? மிரக்கிள் புக். ஆமென். அற்புத புத்தகம் உங்கள் கைகளில் இருக்குது. அதில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதை பார்க்கும்படினா என்னென்னா, அதை வாசித்தாலே தெரியும். அதை பார்க்கும்படினா என்ன அர்த்தம்னா, அதில் எப்படி செயல்பட்டிருக்கிறார் தேவன், அதில் தேவனுடைய ஆவி எப்படி செயல்பட்டதுங்கிறத நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். வேதத்தில் இருக்கிற இன்னொரு பிரமாணம் என்னென்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. எல்லாம் சொல்லுங்கள், பார்ப்பதை சுதந்தரிப்பேன். அப்போ அதிசயங்களை பார்க்கும் பொழுது அதிசயத்தை பிறப்பிப்பீர்கள். ஆமென். அதிசயத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அப்போ உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அப்போ பைபிளுக்கு பேர் என்னதுதான், அற்புத புத்தகம், அதிசய புத்தகமாக இருக்கிறது. அதில் ஏகப்பட்ட மிரக்கிள்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட அதிசயம் இருக்குது. அதை நாம் படிக்க போகிறோம். அதுதான் அடிப்படை. நிறைய மிரக்கிள்ஸ், நிறைய அற்புதங்கள் வேதாகமத்தில் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி விதை போட போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா நிலத்தின் மேலே அற்புத விதைகள் தூவப்படுகிறது. ஆமென். ஆன்லைன் மூலமாய் அற்புத விதைகள் தூவப்படுகிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விதையை ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு நிலங்களும் 30, 60, 100 அறுவடையை கொண்டு வர போகிறது. ஆமென். ஆமாம், எல்லாமே முடியும். முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. வார்த்தையை அனுப்புனா ஜெயம் நிச்சயம். ஆமென். நீங்கள் மாம்சத்தில் போராடினீங்கன்னா அது கிடைக்கும், கிடைக்காம போகும். கிடைச்சாலும் அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக அது
இருக்கிறது இல்லை. அதான் பிரச்சனையே, அதில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். வந்தாலும் ஏண்டா வந்துச்சுக்கிற மாதிரி ஆயிடுது அப்புறம். ஆனால் ஆவியிலே ஒன்று பிறக்கிறது என்றால், வார்த்தையின் வழியிலே, ஆவியின் வழியிலே உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அது வர்றதும் ஆசீர்வாதம், வந்து இருக்கிறதும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அப்போ நீங்கள் பவுல் சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்கத்தக்கதாய், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கோடாரி சம்பட்டியை வச்சு நாங்கள் யுத்தம் பண்ணிட்டு இல்லை, நாங்கள் வார்த்தையினால் ஆவியினால் யுத்தம் செய்கிறோம். ஆமேன். அப்போ ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் கோடாரியை காட்ட முடியாது, அங்கே கொண்டு போய் குண்டை காட்ட முடியாது, அங்கே நாங்கள் பாம்பு போட்டுருவோம்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய உலகம் அதை விட வலிமையானதாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய உலகத்தை டீல் பண்ணணும்னா ஆவியின் பலத்தில் தான் டீல் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை தடுத்து வச்சிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் சில நன்மையை பார்க்கக்கூடாதபடிக்கு இருக்கிற இது எல்லாம் பார்த்தா மாம்சீகமாக தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு 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 ஆவிக்குரிய உலகம் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்கு எதிராக நீங்கள் மாம்சத்தில் போராடி ஒன்றும் வெற்றியை பார்க்க முடியாது. எப்படி போராடணும்னா, எங்களுடைய போராயுதங்கள், எல்லாம் சொல்லுங்கள், எங்களுடைய போராயுதங்கள், the weapons of our warfare are not physical, are not carnal வருது some translation, physical. அப்படின்னா என்ன? the weapons of flesh and blood. அதோட எங்களுக்கு போராட்டம் கிடையாது. our weapons are divinely powerful for the destruction of the fortress. அதாவது எந்த கோட்டையும் உடைக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை, தேவனை உயர்த்தும் துதி, இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இரத்தம், இது எல்லாமே ஆவிக்குரிய ஆயுதங்களாக இருக்கிறது. அதனால தான் அந்த ஆர்மர்ஸ் ஆஃப் காட்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம், நிறைய போர் ஆயுதங்கள்னு படிக்கிறோம். அப்போ இதன் வழியாக தான் நம்ம ஜெயிக்க முடியும், வார்த்தையின் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். அப்போ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இன்னைக்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை, அது சம்பந்தமாக கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது சம்பந்தமான கடவுளுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது, நம் சரீரமாக இருந்தாலும் சரி, நம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நம் உறவுகளானாலும் சரி, நம் வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் தேவனுடைய செயலை, மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஸோ இதுதான் ரொம்ப அடிப்படை. இந்த என்ன டீச்சிங்ஸ் பண்ணாலும் இந்த அடிப்படையிலேருந்து என்ன பண்ண முடியும், நாம் சொல்ல முடியும் பாருங்கள். அப்போ நமக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஆமென். ஆமாம், தரித்திரத்தை உடைக்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறது, வியாதிகளை நீக்குகிற ஒரு ஆயுதம் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற சமாதானமற்ற தன்மைகளை நீக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குது பாருங்க, அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் நமக்கு என்னென்னா, எப்பவுமே வார்த்தையின் வழியில் வெற்றிக்காக நம்மளால் பொறுத்திருக்க முடியறதில்லை, இல்லை அதில் வாக் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இல்லாதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணிவிடுவோம், வார்த்தைலாம் இல்லைங்க, வாய் சண்டையிலே பார்த்துடலாம் அப்படின்னு ஓடிடுது. அதனால் சில மாற்றங்கள் வந்தாலும் அது நிரந்தரமான மாற்றமாக இருக்காது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனால் வருகிற மாற்றங்களை, ஆவியினால் வரும் மாற்றங்களை நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். நான் இஸ்மவேலை அல்ல, ஈசாக்கை பெற்றெடுப்பேன். ஆமென். ஆமாம், வாக்கு இருக்குது, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போகலாம், இல்லைன்னா வேற ஒன்றையும் பிறப்பிக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்டா அதை பிறப்பித்தோன்னு அதுவே ஒரு இதாகிடுது. அப்புறம் ஆண்டவருடைய கிருபையில் ஏதாவது டிஞ்சர் போட்டு ஆண்டவர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி எப்படியாவது கொண்டு வரார், அது வேற கதை. ஆனால் நம்ம அப்படி போக வேண்டியது இல்லை. தேவன் உங்களுக்கு என்று ஐசக்கை வைத்திருக்கிறார், ஆவியின் வழியில் வரும் வெற்றியை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த அடித்தளத்தை புரிந்து கொள்வோம். ஓகே, அப்போது அற்புதம், அதிசயம், இந்த காரியங்களை குறித்து நிறைய நம்ம படிக்க போகிறோம். தேவன் அநேக அசாத்தியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென். சரி பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறாரு, ஏன் இந்த அற்புதம், ஏன் இந்த அதிசயம், why we need miracles, why we need signs and wonders, why we need supernaturals, இதெல்லாம் எதுக்கு, இதனுடைய காரணம் என்ன, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது வேதமே நிறைய இடத்துல சொல்லுது.
அதை நம்ம பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க? ஜீசஸ்க்கு நல்லா தெரியுது பாருங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காணாவிட்டால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க பாருங்க. இதை 2 விதமாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஒன்று, அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் 2 பேருக்குமே பண்ணுறாரு. விசுவாசிக்காதவனுக்கும் பண்ணுறாரு, விசுவாசிக்கிறவனுக்கும் செய்கிறார். இதுவே பெரிய ஒரு வெளிப்பாடு தான் பாருங்களேன். விசுவாசிக்கிறவனுக்கு பண்ண மாட்டார் அப்படின்றாங்க. விசுவாசிச்சாதான் கடவுள் உனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு பைபிளில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவே இங்கே என்ன சொல்கிறாரு, அற்புதம் செய்யாட்டா நீ விசுவாசிக்க மாட்டேங்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சு தான் விசுவாசமே வருது. இப்போ விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்காதவனுக்கு அற்புதம் தான் விசுவாசத்தையே தோக்கி வைக்கும். அவனுக்கு விசுவாசத்துக்கு முன்னாடி விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அற்புதம் தேவை. புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை பார்க்கிறேன், அது ஒரு நிலை. ஆனால் அற்புதங்கள் தான் விசுவாசத்தையே சில பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, துவங்கி வைக்குது. அதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது பாருங்களேன். அப்போது அற்புதத்தின் தேவை என்ன, அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத சில உள்ளங்கள் இருக்குது. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக அற்புதம் தேவை, அதிசயம் தேவை. இதை இயேசு அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அற்புதத்தை பார்க்கலன்னு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்கவே மாட்டீங்க. ஒரு பையனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, தீயிலையும் தண்ணிலையும் அது என்ன பண்ணுது, அவனை தள்ளி விடுது. அந்த பிசாசு என்ன பண்ணுது, தள்ளி விடுது. ஸோ அவன் போயிட்டு என்ன பண்ணுறான், இயேசுக்கிட்ட கொண்டு அவன் பிள்ளை என்ன பண்ணுறான், காட்டுறான். இயேசுவிடம் கொண்டு அவன் காட்டுறான். இயேசு அவன்கிட்ட கேட்குறாரு, நீ இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சுவாசிக்கிறாயா அப்படி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் அவிசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படிங்க. 2ல் ஏதாவது ஒன்று சொல்லு. விசுவாசம் இருக்குது, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கண்ணை தொடக்கான். அப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணார், விசுவாசிக்க முடியலன்னா கஷ்டம் தம்பி, போய்ட்டு வா அப்படி சொல்லிடல பாருங்களேன். என்ன பண்ணுறாரு, ஒரு அற்புதம் செய்கிறாரு. இப்போ அற்புதம் செய்யும்போது அவனுக்கு விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். நிறைய நேரம் விசுவாசமும் அற்புதத்தை கொண்டு வருது. ஆனால் நிறைய நேரம் நாம் தளர்ந்து போய் எதுவுமே இல்லாமல் வறண்டு நிற்கும் போது தேவனே சில அற்புதத்தை செய்து விசுவாசத்தையும் நமக்குள்ளே துவக்கி வைக்கிறார். நீங்கள் எந்த ஸ்டேஜ்னு எனக்கு தெரியாது, ஆனால் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவுவார். நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். அவருக்கு ஒன்றும் நீ இந்த கேட்டகரியா, நீ அற்புதம் அலையிற ஆளா நீ அப்படி சொல்ல மாட்டார். சரி உனக்கு அற்புதம் நான் செய்கிறேன்னு செய்வார். ஆமென். இன்னொரு மக்கள் அற்புதம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாட்டா கூட பார்த்தா தான் அவங்க நம்புறதில்ல. அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டதுனால இப்போ உள்ள என்ன இருக்குது, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, ஒரு முறை கரடி வருது கொன்றுதான், இன்னொரு முறை என்ன வருது, சிங்கம் வருது கொன்றுதான். இப்போ அவன் முன்னாடி யார் இருக்கா, இப்போ சொல்கிறான் இது மாதிரி தாங்க இதுவும். ஆமென். அப்போது இப்போ ஒன்றத்தையுமே பார்க்காத ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். அப்போது அவிசுவாசியும் அற்புதத்தை பார்க்குறான், விசுவாசியும் அற்புதத்தை பார்க்குறான். ஆமென். என்ன வித்தியாசம்னா, இவன் பார்த்ததுக்கப்புறம் நம்புகிறான், இவன் நம்புறதுனால பார்க்குறான். சிலருடைய ஸ்டார்டிங் ஒன்றும் பெருசாக நம்பாது பாருங்களேன். சில பேர்லாம் பாருங்கள் எப்படி ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தாங்க, சில அற்புதங்களை பார்த்தபோது, சில அதிசயங்களை பார்த்தபோது. அப்போ இயேசுவே அதை சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போது ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும்னா கண்டிப்பாக சில பேருக்கு அது என்ன தேவைப்படுது, அற்புதம் தேவைப்படுது. அப்போ கண்டிப்பாக விசுவாசிச்சாதான் அற்புதம் செய்வாருங்கிறது இல்லை. சில நேரத்தில் அற்புதம் செய்து நமக்குள் விசுவாசத்தை கொண்டு வருவார். ஆமென். சரி,
இப்போ அதுக்கு உதாரணம் தான் அந்த பையன் அவருடைய அப்பாவுடைய வாழ்க்கை. ஏன்னா அவர் அந்த பையனுடைய அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு ஒன்றும் என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. அப்போ அவனுக்கு அற்புதம் செய்கிறாரு, அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்கிறாரு. செஞ்ச உடனே என்ன ஆகுது, அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஓஹோ என் பிள்ளை என்ன பண்ணிட்டார், இயேசு சுகப்படுத்திட்டாருன்னு அவனுக்கு விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் வேதவசனம் சொல்லுது, அவரே விசுவாசத்தை தோக்கிறவரும் என்ன பண்ணுறாரு, முடிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். சரி, எப்போவுமே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் அற்புதங்கள் அடையாளங்கள் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரியே நம்ம மைண்டில் செட் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் உடைக்கணும். எப்படி உடைக்கணும்னா, அதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க. அற்புதத்தை நீங்கள் பெறுவதும் அற்புதத்தை நீங்கள் செய்வதும் அது சுலபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். எப்படி அற்புதங்கள் நடக்குது இந்த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டிலே அற்புதங்கள் அடையாளங்கள் எப்படி நடக்குது, என்ன பேஸில் அது நடக்குது, எதன் அடிப்படையில் அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அற்புதம் அடையாளங்கள் எந்த அடிப்படையில் நடக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா புதிய ஏற்பாட்டில் அற்புதங்கள் நடக்கிறதுங்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த கிருபையின் கீழ், புதிய உடன்படிக்கையின் கீழே அற்புதங்களும் அடையாளங்களும் எந்த பேஸில் நடக்குது அப்படின்னா, அங்கே பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் பாருங்கள். அதில் அழகாக அவர் சொல்கிறாரு, 3வது வசனம், ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளை வீணாப்பட்டீர்களா? அவைகள் வீணாய் போயிற்றே. இப்போ கவனிங்க, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, எல்லாம் சொல்லுங்க, ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார். அற்புதம் என்ன பேஸில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. இது புரிஞ்சிச்சினாலே அற்புதத்தை சுலபமாக நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். பாருங்களேன், நம்மளை அற்புதத்தை அனுபவிக்க விடாத படிக்கு இவங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிற தடையே என்ன தெரியுமா? நம்ம கேட்ட சில டீச்சிங்ஸ் தான், நம்ம கேட்ட சில போதனைகள் தான். அதுவும் நியாய பிரமாணத்தின் போதனைகளே கீழே மக்கள் வாழும் பொழுது அற்புதங்களை பார்க்குறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக மாறி விடுகிறது. ஆனால் என்றைக்கு கிருபைக்கு கீழே ஒரு மனிதன் வருகிறானோ அப்பொழுது அற்புதம் பெறுவது என்பது சுலபமான ஒன்றாக மாறி விடுகிறது. அதனால தான் இயேசு இறங்கி வந்த உடனே அற்புதமாக நடந்தது மக்களுக்கு. ஏன்னா இவன் நியாயப்பிரமாணத்தை பேசி கொண்டிருந்த போது, நீ மிகவும் சரியானவனாக, கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமானவனாக, உத்தமனாக பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் கடவுள் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். இப்படியே கேட்டதுனால 18 வருஷம் கூனியாக தான் இருந்தான், 12 வருஷம் பெரும்பாடோடு தான் இருந்தாங்க, 38 வருஷம் எங்கே தான் உட்காந்துருந்தான்? கொலத்தண்டையில் தான் உட்காந்துருந்தான். யாரும் அற்புதம் அதிசயம்னு ஒன்றத்தையும் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதை பேஸ் சொல்லிட்டாங்க? உன்னுடைய கிரியை. நீ உன்னுடைய கிரியையின் அடிப்படையில் தான் கடவுள் செய்ய முடியும்னு யாருக்கும் அற்புதத்துக்கான விசுவாசமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு விசுவாசம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே விசுவாசம் வரவே வராது, விசுவாசம் செயல்படவே செயல்படாது. ஏன்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, ஒரு மனிதனுடைய கிரியையை சார்ந்ததாக இருக்குது. நீ இதை செய்தால் அல்லது விட்டால், நீ இதை செய்யாதவனாய் இருந்தால் உனக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அவங்க அதுக்கு ஒரு 10 படிகள் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நான் என்னைக்கு செஞ்சு என்னைக்கு அப்படியே. ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள அற்புதம் நடந்துச்சு, இல்லை உங்களுக்குள்ள அற்புதத்தை நடப்பிக்கிறாரு. விச் பேஸ்ட், எதன் அடிப்படையில் அந்த அற்புதங்கள் நடக்கிறது பாருங்கள். 5வது வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அதை நியாய பிரமாணத்தின் கிரியினாலேயா விசுவாச கேள்வினாலேயா எதினாலே
செய்கிறார். எதனால அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையில? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா? இல்ல. எதுனாலதான் நடக்குது? விசுவாசத்தினால நடக்குது. எதை விசுவாசிக்கிறதுனால? நான் அதையும் இதையும் செஞ்சிருந்தனால எனக்கு அற்புதம் நடக்கிறது இல்ல. தேவன் எனக்காக ஒன்றை செய்கிறார், அதன் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன். அதுதான் அற்புத உலகத்திற்கான சாவியாக இருக்கிறது. ஆமென். இது புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா அற்புதத்தை எளிதாய் ஜனங்க என்ன பண்ண முடியும்? ரிசீவ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா பிரமாணத்தை உடைச்சவங்க தான் அற்புதத்தையே பார்த்துருக்காங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்போ அற்புதத்தை பார்க்குறா? பிரமாணத்தை தூக்கி போட்டுட்டு இயேசுவை எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு அற்புதம் நடந்துருச்சு அவள் வாழ்க்கையில். பிரமாணம் என்ன சொல்லுச்சு? இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வெளியில வரவே கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திரீயை இப்படிப்பட்ட ஸ்திரீ யாரை தொடுகிறானோ அவன் தீட்டுப்பட்டவன், அவளை தொடுறவன் தீட்டுப்பட்டவன். நீ தீட்டுப்பட்டவள், நீ உட்கார்ந்திரி அப்படின்னு எத்தனை வருஷம் உட்கார வச்சுட்டாங்க? நிறைய பேரை பல வருஷமா உட்கார வச்சிருக்காங்க. நீ தீட்டுப்பட்டவன் அப்படின்னா என்ன? தம்பிக்கு பரிசுத்தம் பத்தலை, தங்கச்சி உனக்கு பரிசுத்தம் பத்தலைன்னு சொல்லி 70-80 வயசு ஆகிப்போச்சு. உட்கார்ந்துட்டே இருக்காங்க, இன்னும் ஒன்னத்தையுமே பார்க்கல, இன்னும் 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 இன்னும். அப்போ தீட்டுள்ளவள் என்று, தீட்டுப்பட்டவன், குறை உள்ளவன் சொல்லி அந்த பெண்ணை பிரமாணம் உட்கார வச்சிருந்தது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அற்புதம் எப்படி நடக்குதான்? விசுவாச கேள்வியினால். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. விசுவாச கேள்வியினால். அதையும் இதையும் செஞ்ச கிரியையினால நடக்கல, விசுவாச கேள்வினால. அப்ப இதுல 2 அர்த்தம் வருது. நல்லா கவனிங்க. ஒண்ணு, இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நடக்கும். அற்புதம் எப்படி நடக்குது பாருங்களேன். அங்க பாருங்க, விசுவாச கேள்வியினால என்ன? நீங்க அற்புதத்தை குறித்து, அதிசயத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த மூமெண்ட்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அற்புத உலகத்தோடு அது உங்களை கனெக்ட் பண்ணுது. அந்த வார்த்தை அதிசய உலகத்தோடு அது உங்களை என்ன பண்ணுது? சேர்க்கிறது. உங்களுக்கான அற்புதத்துக்கான ரூட்டை அதுவே போட்டு கொடுக்குது பாருங்களேன். இப்போ உள்ள வந்த உடனே வைஃபை இருக்கும். இப்போ இங்கே கூட வைஃபை கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன இருக்குது? ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டால் என்ன பண்ண முடியும்? உள்ளே வந்துட முடியும். அது மாதிரி தான் பாருங்கள், அற்புத உலகம் ஆயத்தமாக தான் இருக்குது. இப்போ இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? காட்ஸ் வேர்ட், நாட் பாஸ்வேர்ட், காட்ஸ் வேர்ட். காட்ஸ் வேர்டு இப்போ என்ன பண்ணுது? உங்களை அதனோட கனெக்ட் பண்ணுது. கேட்கும் போதே ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நேரம் வராதது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீ தீட்டுப்பட்டவள், நீ சரி கிடையாதுன்னு பிரமாணம் அவளை உட்கார வச்சிருந்தது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். என்ன சொல்லுங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அப்போ எப்போ அவள் வாழ்க்கையில் அற்புதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இயேசுவை பற்றி கேட்குறா. இவர் பாரபட்சமே பார்க்கலங்க, நல்லவன் கெட்டவன்லாம் இவர் பார்க்கறது இல்லைங்க. அவர்கிட்ட போனால் அற்புதங்க. ஆமென். அவர்கிட்ட போனால் அற்புதம். அவன் உத்தமனா, சன்மார்க்கனா, அவன் எந்த இனம், எந்த இது, அவன் முற்றிலும் பரிசுத்தமா, ஆஃப் பாயிலா, ஃபுல் பாயிலா, கலக்கியான்லாம் பார்க்கல. அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க பாருங்க. அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு மனுஷனா பார்க்குறாரு. அவனுக்குள்ள எவ்வளோ தேவைகள் இருக்கு. வேதவசனம் சொல்லுது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகினார்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த இயேசுவை இவள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்படின்னா எந்த தீர்மானத்துக்கு வரானா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட என்ன ஆயிடுவேன்? சுகம் ஆயிடுவேன். இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டா தீட்டு, நான் யாரையும் தொட்டாலும் தீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவளுக்கு என்னன்னா, இவரை நான் தொட்டேன்னா சுகமாயிருவேன். ஆமென். அப்போ இயேசுவை குறித்து பியூரா அவ எதை பற்றி கேட்குறாருன்னா, ஜீசஸ் யாரு, இயேசு யாரு, எனக்காக இறங்கின ஒரு தேவ குமாரன் அவர். கடவுள் என்னை தள்ளுறது அவருடைய விருப்பம் கிடையாது, என்னை சேர்க்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். என்னை நேசிக்கிறார் கடவுள். ஒருவேளை நான் குறைவோடு இருந்தாலும் அவர் என்னை தொட்டால் என் குறைவுகள் சரியாய் மாறும்.
நான் சரியான பிறகு என்னை யாரும் தொட வேண்டியதில்லை. நானே என்னை சரிப்படுத்திக்கவும் முடியாது, எனக்கு அந்த பலமே இல்லை. 12 வருஷம் என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். மற்றவங்களும் என்ன முயற்சி உண்டோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு மாற்றமும் நடக்கலை. காசையும் செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் முதல் முறையாய் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஆமென். ஸோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்போ என்ன பண்ணுறா? போகிறா, அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை பற்றி மட்டுமே ஒரு நாள் படிக்கலாம் இந்த ஸ்டடியில். ஆனால் இது அற்புதத்துக்கான அடித்தளத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கேள்விப்பட்டால் அப்போ எந்த பேஸில் அற்புதம் நடந்துச்சான்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நியாயப்பிரமாண கிரியையினால் நடக்கலை, அற்புதம் எதன் அடிப்படையில் நடக்கிறது? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். எதனால அற்புதம் நடக்கு? சொல்லுங்க. நிறைய பேர் எங்க உபவாசம், எங்க கண்ணீர், அவருடைய செந்நீர் அப்படின்ட்டாங்க. இளநீரை மட்டும் விட்டாங்க. மீதி எல்லா நீரையும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி அது இதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சரி, இப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அற்புதம் நடந்துச்சா நடக்கலையான்னா நடந்துச்சு. அதையும் பவுல் சொல்கிறார். பாருங்க எப்படி சொல்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் பாருங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. இந்த கண்ணீர், இந்த அழுக, உபவாசம் போனவங்களுக்கும் அற்புதம்லாம் நடந்திருக்கு. ஆனால் மேலானது எதுங்கிறத பவுல் இங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க. அப்படின்னா என்னன்னா, அந்த பிரமாணத்தை பெற்று பிரமாணத்தின் மனிதனாக இருந்த மோசே முகத்தில் கூட என்ன இருந்துச்சு? ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு, பிரகாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். இப்பதான் உயர்த்தி பேசுன மாதிரி இருந்தது, டப்புன்னு போட்டார். மோசே ஏதோ பெருசா மோசே முகத்துல லைட் அடிச்சதுன்னு ஹல்லேலூயா அப்படின்னாங்க. ஆனாலும் பாஸ் அது அணைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இப்போ டங்கின்னு வால்யூம் குறைஞ்சிருச்சு கேட்டவங்களுக்கெல்லாம். ஆமா, நீங்க மோசஸ் கட்சா இல்லை என்ன? நல்லா கவனிங்க, நாங்கள் ஏசு கட்சி. இப்போ என்ன பேசுறாரு பாருங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? எப்போ அந்த பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்த மோசையின் மூலமாக நடந்த ஊழியமே மகிமையா இருக்குதுன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவின் முக பிரகாசத்தை பெற்று கிருபைக்கு கீழே வாழ்கிற உன்னுடைய ஊழியத்தின் வாழ்க்கையின் மகிமை அதை விட பெரிதா இருக்கும் என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க. அதுவே மகிமையா இருந்தா இது எவ்வளவு பெரிய பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக. அவ்வளவுதான், நீ சரியில்லை, அவ்வளவுதான், நீ தொலைஞ்ச அப்படிங்கும் போதே கடவுள் ஏதோ பண்ணியிருக்காரு. புரியல நிறைய பேருக்கு? புரியுதா உங்களுக்கு? சில இடத்துல குத்துன்னு குத்தி கொல்லுன்னு கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே அற்புதம்லாம் நடக்குதா? நடக்குது. அதுலேயே ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். ஒளிந்து போகிற ஊழியத்திலேயே அற்புதம் இருக்கான். அப்போ அற்புதம் இல்லாத ஊழியமே இல்லைங்க. ஒளிந்து போகிற ஊழியத்திலே என்ன இருக்கு? சில கேட்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அங்கெல்லாம் அற்புதம்லாம் நடக்குங்க. ஏன்னா கடவுள் மனுஷன் மேலே அன்பாக இருக்கிறாரு. இந்த ஆள் தப்பாக பேசுகிறங்கிறதுக்காக அவர் அற்புதம் செய்யாமல் விட்றதில்ல. ஏன்னா வந்த ஜனம் அவரை நம்பியா வந்திருக்கு. கர்த்தர் ஏதாவது செய்வார்னா வந்திருக்கு. அதனால கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அதாவது கண்மலைய அடிக்காத மோசே கண்மலையிட்ட என்ன பண்ணு பேசுன்னு தான் சொன்னாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். தண்ணி வந்துச்சா வரலையா? தண்ணி வந்துச்சு. அற்புதம் நடந்துட்டு ஜனங்கள்லாம் குடிச்சாங்க. ஆண்டவர் கூட்டார், மோசே யூ ஆர் ராங். மோகன நீ காணான பாப்ப ஆனா உள்ள போக மாட்ட அப்படின்ட்டாரு. பாருங்க, அற்புதம் நடந்துச்சானா நடந்துச்சு. அப்போ முடிவை வைத்து முறை சரி என்று சொல்ல முடியாது. அற்புதம் எல்லா ஊழியத்திலையும் நடக்கும் செய்கிறார் ஆண்டவர். ஏன்னா அந்த ஆளை பேஸ் பண்ணாமல் சில நேரம் அந்த ஆள் சரியாக பிரசங்கிக்காமல் இருக்கலாம், சரியான விதத்தில் கடவுளை காட்டாமல் கூட இருக்கலாம். ஆனால் கூட செய்கிறார். ஏன் தெரியுமா?
தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். அப்போ முறையில்லாத ஊழியத்துல கூட அற்புதம் சாத்தியமே. இப்ப என்ன பேசுனா, அங்கேயே அவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னா, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார்னு சொல்ற இடத்துல அதிக மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அங்க அப்படியே 10 100ல் ஒரு 2 3 இப்படி நடந்துட்டே இருக்குன்னா, இங்க 100க்கு 100 நடக்கணும். ஒளிந்து போகிற ஊழியமே மகிமை உள்ளதா இருந்தால், ஆக்கிரை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே மகிமையா இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அப்போ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு அதிக மகிமை காத்திருக்கிறது, அதிகமான காரியங்களை நம்மால பார்க்க முடியும். தேவன் 2 சைடுமே ஒர்க் பண்றார். பழைய ஏற்பாட்டிலையும் அற்புதங்களை அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. மக்களுடைய அறியாமை, கீழ்ப்படியாமை, குறைவுகள், இதுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன பண்றாரு, செஞ்சுட்டே தான் இருக்கிறார். ஆனா இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் வருகிற நாம் அதை விட மேலானதை பார்க்க முடியும். அதுதான் பவுலுடைய இதுவே ஒரு ஒரு கம்பேரிட்டிவ்ஸ் பண்ணி சொல்றாரு. மோசே ஊழியம் குளோரியஸா இருந்தது, ஆனா இப்போ கிறிஸ்துவை அறிவிக்கும் இந்த ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். அப்ப என்ன சொல்ல போனா, முந்தின ஆலயத்தின் மகிமைன்னு ஒன்று இருக்குது, ஆனா பிந்தின ஆலயத்தின் மகிமை அதை விட பெரியதா இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய மகிமையை பார்க்க போறோம். ஆமென். இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்களை பார்க்க போறோம். இதுவரை கேள்விப்படாத அற்புதங்களை பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ அது அதை விட ரொம்ப பெருசா இருக்கும் பாருங்க, அதை விட ரொம்ப உயர்வா இருக்கும். வெறும் சைக்கிளில் அடிச்சு இவ்வளோ தூரம் வந்தவனே இவ்வளோ தூரம் வந்துட்டான்னா, விமானத்தில் ஏறி போகிறப்பா நீ எவ்வளோ தூரம் போவான்னு பாருங்கிறாரு. வெறும் மாம்ச முயற்சியிலே தங்கள் உபவாசம், ஜபம், பரிசுத்தம்னு சார்ந்து கொண்டவங்களே வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்தாங்கன்னா, கிறிஸ்துவையே நீதியாய் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவையே தங்கள் நம்பிக்கையாய் கொள்ளுகிறவர்கள் அதிலும் பெரிதானவைகளை பார்ப்பார்கள். அதுதான் இங்கே சொல்ல வர்ற முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ அதை விட பெருசு, அதை விட உயர்ந்த காரியங்கள் காத்திருக்கிறது. அப்போ என்ன பார்க்குறோன்னா, புதிய ஏற்பாட்டில் அற்புதத்திற்கான அடித்தளம் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறோம், த ஃபவுண்டேஷன் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், த ஃபவுண்டேஷன் ஆஃப் மிரக்கிள் லைஃப். முதல்ல என்ன சொன்னேன், த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தைகள் அதற்கு நமக்கு இதாக இருக்கிறது. இன்னொன்று, அற்புதத்தின் தேவை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னேன். இப்போ அற்புதத்துக்கான அடித்தளம் என்ன அப்படின்னா, அது கிரியை அல்ல, அது கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கிரியை அல்ல, அது கிருபை. யாரெல்லாம் கிருபையை சார்ந்து கொள்கிறார், கிரியையிலேயும் இருக்கிறவர்களுக்கு கடவுள் அற்புதத்தை செய்கிறார். செய்யவே மாட்டார் அப்படிலாம் கிடையாது, செய்கிறார். ஆனால் கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவன் பார்க்கறதுக்கு அது ஈடு இணை இருப்பது கிடையாது. அதை விட அது மேலானதாக இருக்க ஆரம்பிக்கும், மேலானதாக இருக்க ஆரம்பிக்கும். இவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நடக்குதுலா அப்படிங்கிறதுக்காகவே அது சரின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் கிருபையாக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை எதினாலே செய்கிறார், என்ன பேஸில் செய்கிறாரு, அது நியாயப்பிரமாண கிரியையினாலா, விசுவாச கேள்வினால. அவர் சொல்றார், நியாயப்பிரமாணத்தினால கிடையாதுப்பா. அடுத்த வசனம் போடுமா அதுலயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமானாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் கிரியையினால் ஆசீர்வதிக்கப்படலை, அவன் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகையினால் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக அவன் இருக்கிறான். ஆமென். அப்போ அற்புதத்துக்கு பெறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை, கிருபையினாலே அற்புதம் நடக்குது. இது ஒன்று புரிஞ்சாலே சரீரம் இப்பவுமே சுகமாயிடும். இது ஒன்று பிரிஞ்சாலே உங்கள் ஃபினான்ஷியலில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று பிரிஞ்சாலே தைரியமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய கிரியை இல்லாமல், சொல்லுங்கள், என்னுடைய கிரியை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவினாலே அற்புதங்களை நான் பார்க்கிறேன். அவர் கிருபையினாலே அற்புதங்களை பார்க்கிறேன். இப்போ உனக்கு செய்வார் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டேங்காங்க. ஏன் தெரியுமா, எனக்கு எப்படிப்பா செய்வார், நம்ம பைபிள் பக்கம் அவ்வளோவா போகிறதில்ல, ஜபம் தபமும் பெருசாக கிடையாது,
நிறைய காரியங்களில் மாற வேண்டியது இருக்கேன். இந்த இடம் வந்த உடனே தான் விசுவாசமே வேலை செய்யாமல் போயிடுது. ஆமாம், எஸ். வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் அதை சொல்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சுதந்திரிக்க விடாமல் தடுக்கிறது எதுனா, இந்த பிரமாணத்தின் சிந்தனை தான் உங்களை சுதந்திரிக்க விடாமல் தடுக்குது. அதனால தான் அதை தூக்கி போட்டுருங்கிறார். அதை தூக்கி போட்டு கிறிஸ்துவை பாருங்க. ஏன்னா பிரமாணம் நீ தீட்டுள்ளவள், நீ உட்கார்ந்துருன்னு சொல்லுது. அவ அதை அந்த லாவை பிரேக் பண்ணி கிறிஸ்துவை போய் தொட்டா பாருங்க, சுகமாயிட்டா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் நீதியா இருக்கிறான். சொல்லுங்க, கிரைஸ்ட் இஸ் மை ரைச்சியஸ்னஸ். ஆமென். ஐ அம் குவாலிஃபைட். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் குவாலிஃபைட். உங்களை தகுதியாக்கிட்டாரு, அற்புதத்தை பெற தயார்படுத்திட்டாரு. ஆமென். சொல்லுங்க, நான் அதிசயங்களை காண்பேன், நான் கிருபையினாலே அற்புதங்களை பார்க்கிறவன். ஆமென். ஆமாம், அற்புதத்துக்கு அடித்தளம் கிரியை அல்ல, கிருபைன்ட்டார். கிருபையில் தான் நடக்குதுப்பா, அது கிரியையில் நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே போடுறாரு. அப்போ இது புரிஞ்சாலே யாருக்கும் அற்புதத்தை ருசிக்க, அற்புதத்தை பெற ஒரு விசுவாசம் தன்னால் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்காது அப்படின்னே இருக்காது. எனக்கு நிச்சயமாய் செய்வார், எனக்கு நடக்குங்க. பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நீங்கள் அற்புதத்தை பெற தகுதியானவர்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அற்புதத்தை பெற நீங்கள் தகுதியானவர். ஆமென். நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஏன்னா நம்ம தான் நிறைய நேரம் நம்ம மனசே, உனக்கு அது தெரியல, உனக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதியே இதை சொல்லி சொல்லி தகுதியாகிறதுக்கு என்ன பண்ணும், 10 வாரம் வாங்கிட்டாங்க. 10 வாரம் இல்லை, 10 வருஷம் வந்தாச்சு, இன்னும் ஒன்றும் ஆகலை. 10 வருஷம் போயாச்சு, ஒன்றும் ஆகலை பாருங்களேன். ஆமாம். அப்போ பவுல் அதெல்லாம் உடைக்கிறாரு, சொல்கிறாரு, நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, விசுவாச கேள்வியினாலே உங்களுக்குள் அற்புதங்களை அவர் செய்கிறார். எவ்வளோ தெளிவான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா, விசுவாச கேள்வினாலா, எதனால செய்கிறாரு, எதனால செய்கிறாரு? ஒரு கொஸ்டினை எழுப்புறார். அதனால் கிடையாதுப்பா, ஆபிரகாமுக்கு அப்படி நடக்கலை, யாருக்கும் கர்த்தர் அப்படி செய்யலை, கிருபையினாலே அவர் உங்கள் வாழ்விலே கிரியை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். தட்ஸ் அ திங்ஸ் பாருங்க. இதுதான் அற்புதத்துக்கான அடித்தளமாக அது இருக்கிறது. சரி, இதை புரிந்து கொண்டு வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களை என்ன பண்ணலாம், நாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை இன்னையிலேருந்து என்ன பண்ணுறோம், நாம் துவங்குகிறோம். ஸோ நிறைய அற்புதம் இருக்குது. பைபிளில் இருக்கிற எல்லா அற்புதத்தையும் எடுத்து பேசணுன்னா அது வருஷ கணக்காக என்ன பண்ணலாம், பேசலாம். ரொம்ப செலக்ட் பண்ணி பேசணும். அதனால் நான் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே டக்குன்னு போகல, புதிய ஏற்பாட்டில் இருந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் செலக்டிவாக சில மிரக்கிள்ஸ் எடுத்து பேசலாம். அந்த மிரக்கிள் இருந்து வர்ற சில ட்ரூத் என்ன பண்ணலாம், நாம் படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ், இன்றைக்கி அது பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் இஸ் த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கேயும் அற்புதத்துக்கு அப்புறம் என்ன வருது, அப்போ ஒரு அவிசுவாச உலகத்திலிருந்து மக்களை மீட்கணும்னா அற்புதம் அவசியம். ஆமென். என்னதான் சொன்னாலும் நம்புற மாதிரி இல்லையே அப்படிமா, நம்புற மாதிரியே இல்லையே, ஆனால் பார்த்தா என்ன பண்ணுவான், நம்புவான். ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க, ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்வார். ஆமென். நம்பவும் முடியல ஆண்டவரை, நம்புறதுக்கே பலன் இல்லைன்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வர்ற மாதிரி ஒன்று அவர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஒரு நாள் விட்டு விட மாட்டாருங்க. உங்களை அன்குவாலிஃபைட் பண்ணுறதே கிறிஸ்துவினுடைய இதே கிடையாது. உங்களை குவாலிஃபைட் பண்ணுவாள். பறையல் பாட்டில் தான் நீங்கள் தகுதி இல்லைன்னா ஓடி போன்றோம். இங்கே அப்படி கிடையாது. எல்லோரும் ஓடிவா, பாறை சுமக்கிற எல்லாரும் ஓடிவாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படிங்கிறதான் வாக்கு பாருங்களேன். அதான் வாக்கு, அதான் வாக்கு. அப்போது முதலாம் அற்புதம்
த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ். பாருங்க, இது நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கே நிறைய டைம் எடுத்துட்டேன். ஆனால் இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக என்ன பண்ண விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். என்ன போட்டிருக்கு பாருங்க, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கூட இருக்கிறவங்கெல்லாம் கூட எப்போ நம்புவாங்க? எங்கள் வீட்டில் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அற்புதம் நடந்தால் எல்லாரும் நம்புவாங்க. ஆமென். ஒருத்தருமே நம்ப மாட்டேங்காங்க. நானும் சொல்லி சொல்லி பார்க்க ஒருத்தரும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதமும் அதிசயமும் ஒரு பெரிய கூட்டத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துகிற மாதிரி அது காரியங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆமாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ப மாட்டாங்க. பார்த்தா எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அப்படி தான் சீசர்கள் வந்தாங்களாம். அப்போ முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சரி, எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு மிரக்கிள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முதல், அந்த ஃபஸ்ட்டு மென்ஷன், தியாலஜிக்கல் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மென்ஷன் ஒன்று இருக்கும். வேதத்தில் முதல்ல அது எங்கே வருது அல்லது முதல்ல எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்குது பாருங்களேன். ஸ்டடி மெத்தடில் அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். த ஃபஸ்ட் மென்ஷன், ஏதாவது ஒரு வார்த்தை முதல்ல எங்கே சொல்லியிருக்குன்னு போய் படித்தா அதனுடைய முழு அர்த்தமும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த முதலாவது அப்படிங்கிறதுல போய் பார்க்கும்போது மற்ற காரியங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பானை சோத்துக்கு அது மாதிரி ஒரு இதை வச்சே என்ன பண்ணலாம், மற்றதில் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு மிரக்கிளை கவனித்தாலே ஆண்டவருடைய உள்ளத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய மனது நமக்கு தெரியும். சொல்லப்போனால் இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தா இப்போ இதுக்கெல்லாம் ஒரு அற்புதம் தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இது அந்த மாதிரி இதுவே ஒரு அற்புதம். நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இந்த மெசேஜ் கேட்குறவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க கல்யாண வீட்டில். டக்குன்னு பாட்டில் தீர்ந்துடுச்சு. பார்க்குறாங்க நிறைய பேர். இன்னும் ஆமாம், குடிச்சிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிடுச்சு, நமக்கு திராட்சை ரசம் காலியாய் போயிட்டு இப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னது, ஒயின். அடிச்சுட்டே இருந்தாங்க. மாப்பிள்ளை சாருக்கு என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னா போட்டு மட்டும் வெட்டி தனியாக போட்டுருவாங்க. கண்டென்ட் தயாராகி விட்டது. அதான் சொல்கிறேன், எப்போவுமே பைபிள் சொல்கிற காஸ்பலை நம்மளால் நம்பவே முடியாது. அதுக்கு நம்ம மனசு கெட்டுப்போன இருதயத்திலிருந்து இதை பார்க்குறதுனால அப்படி தோணுது. இயேசு தம்முடைய அன்பை காமிக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்கிறார். அதான் அதில் இருக்கிற விஷயம். ஆமென். என்னப்பா இன்னைக்கு மட்டும் சரக்கு நான் கரெக்டாக கொடுக்கலன்னு வைங்களேன், என்ன அவ்வளோதான், என்ன நார் அடிச்சிடுவாங்க. ஜீசஸ் என்ன பண்ணிடுவாங்க, நார் அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சரக்கு இல்லாத ஒரு கல்யாணமா அப்படின்னு என்ன ஊர் பூரா என்ன பண்ணுவாங்க. ஐயோ, இதுக்கு போய் ஒரு அற்புதம் யாராவது செய்வாங்களா? நான் சொல்கிறேன், அடிக்கிற சரக்கேக்கே ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் ஒரு அற்புதம் செய்ய முடியுங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏங்க, முதல் அற்புதம் போயும் இது இப்போ சில நேரத்தில் இதில் ஆண்டவர் செய்வார்னு யோசிக்கிறோம்ல, உங்களுக்காக எதுலையும் அவர் செய்வாருங்க. அதுதான் அவர் மனசுங்க, அதுதான் அவர் உள்ளங்க. அது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட பெரிய பெரிய காரியங்கள் எதையும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதாவது ரொம்ப முக்கியமான சில விஷயம் இருந்தால் ஆண்டவர் இறங்கி ஏதோ ஒன்று செய்வார் அப்படின்னு. பாட்டல் காலியாக போச்சு. கடவுள் முதலாக மனித ரூபம் கொண்டு முதல்ல செய்கிற அற்புதம் இது ஆயா? எத்தனையோ காரியம் இருக்குது, இதுவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒஸ்டான காரியமாக இருந்தாலும் உனக்கு தேவைன்னா பெஸ்ட்டாக செஞ்சு தரேன் அப்படிங்கிறது தான் நம்ம ராஜ்யம். அது ஒஸ்ட்டு தான், ஆனாலும் உனக்காக அதை பெஸ்ட்டாக ஆக்கி தரேன். இப்படியே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது.
இந்த ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அறிமுகமாகும் போதே என்ன பண்ணிடணும், நல்ல கதை நல்ல டைரக்டர்லேருந்து ஆயிடணும், அப்போ தான் ஃப்யூச்சர் இன்னும் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பருத்திவரன் ஸ்ரீல தான் இறங்குறாரு. எடுத்த உடனே என்னடா இந்த மாதிரி ஒரு அற்புதம் செஞ்சால் உங்களை எப்படி நினைப்பாங்க, என்ன பாட்டில் கலைய போச்சா, கவலைப்படாதீங்க நான் ஒரு அற்புதம் செய்கிறேன் அப்படின்ட்டானா. ஜீசஸ் உங்களை எப்படி ஊர் ஏற்றுக்கும், எப்படி உங்களை உலகம் ஏற்றுக்கும், இது சும்மாவே இவங்க வச்சு செய்கிறாங்க அப்படின்னா அது அவரை பற்றிலாம் அதை பற்றிலாம் அவர் கவலையே கிடையாது. அதை பற்றிலாம் அவர் கவலையே கிடையாது. உன்னுடைய தேவை தான் எங்களுடைய சேவை. ஆமென். உனது தேவையே எனது சேவை. அப்போ இப்படி 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 குடிச்சு போட்டே இருந்தாங்கன்னா குடிச்சிட்டு தெளிஞ்சு வருவான். ஆண்டவரே இதுவே இப்படி இருக்குன்னா நீர் எப்படி இருப்பீருன்னு அவன் நாளைக்கு வருவான். ஆமென். கொடுத்தாருங்க. நம்ம இதை இவ்வளோ டீப்பாக இவ்வளோ பச்சையாக பேச மாட்டோம். ஆனால் பச்சையாக பேசினாதான் சில ட்ரூத்லாம் புரியும். கடவுள் தன்னுடைய கிரேஸை எவ்வளோ லேவிஸாக செலவு பண்ணுறாரு, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிறார். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, ஆனாலும் சொல்கிறேன் நான், ஊதாரித்தனமாக. அப்படின்னா அன்வான்டா, தேவையில்லாமல் சொல்லப்போனால் அவர் கிருபையை சிந்த விடுறாருங்க. போட்டு போட்டு வேஸ்டா போது வேஸ்டா போட்டும்பா அப்படின்னு கொடுத்துறாரு. அந்த அளவுக்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பிடிச்சி ஒரு சொட்டு கூட வீணாதபடிக்கு அந்த மாதிரியே புத்தியில் இருந்தோம்னா இது தெரியாது. abundance of grace, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். எஸ், his fullness, out of his fullness, அவருடைய அந்த ஃபுல்னஸ் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஒரு கல்யாண வீடு நடக்குது, இந்த கல்யாண வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்து போக அங்கே என்ன வச்சுருப்பாங்க, திராட்சை ரசம் அவங்களுக்கு பரிமாறப்படும். திராட்சை ரசம்னா கிரேப் ஜூஸ் கிடையாது, யாரும் ஜூஸ் குடிச்சிட்டு போகல. திராட்சை ரசம்ங்கிறது என்ன, ஒயின். இந்த ஒயின் அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தில் பாருங்களேன், எல்லாமே கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் பார்க்கணும். அவங்க கலாச்சாரத்தில் விருந்துகளில் இந்த ஒயின் சாப்பிட்றதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஆமாம், இப்போ இங்கே முந்தின நாளே சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து முந்தின நாளே சாப்பிட்றது எப்படி இருக்குது, வழக்கமாக இருக்குது. அதனால தான் முந்தின நாள் பார்ட்டி, நிறைய நேரம் அந்த பார்ட்டியோடு சில கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. உங்களெல்லாம் நம்பி பார்ட்டி வச்சேன், கடைசியில் ஆமாம் பல உண்மைகள்லாம் வெளியே போயிடுது. ஸோ அவங்க கல்ச்சரில் அப்படி. இப்போ நம்ம முடிஞ்ச உடனே டெசர்ட்டு எல்லாமோ கொடுக்குறாங்க. பட் அவங்க ஊரில் என்னென்னா அது கொடுக்குறது ஒரு வழக்கம். அப்போ ஒரு வழக்கமாகவே அது இருந்திருக்குது பாருங்களேன். அதனால் அது பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அது இல்லை. எது இல்லைன்னா ஒயின் இல்லை, திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் குறைவுபட்டது. பாருங்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, அப்போ அதை இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். பாருங்க, அப்போ விருந்தில் எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிடுச்சு, அது தீர்ந்து போயிடுச்சு. அப்போது சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு அற்புதம் செஞ்சால் என்னது ஒரு நியாயம், கரெக்டாக? சோறு இல்லை, சரி கடவுள் முதல் அற்புதத்தை சோத்தில் செய்தார் அப்படின்னா நம்ம ஏற்றுப்போம், இதுக்கு பரவாயில்லைங்க. அதாவது இதுக்கு போய் ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்களேன், அதுலலாம் ஒரு அற்புதம் செய்வார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். நான் இன்னைக்கு சாயங்காலம் இதுலலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலலாம் அவர் செய்வாருங்க. உங்களால் கடவுளை ஒரு பாக்ஸ் போட்டுலாம் உள்ளே வைக்க முடியாது. நீங்கள் வைக்கிற பாக்ஸ்லலாம் அவர் உட்கார மாட்டார். நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர்.
அவர் கிருபை அவ்வளோ பெருசு, அவர் தயவு அவ்வளவே பெருசாக இருக்குது பாருங்களேன். லாஜிக்காக பார்த்தா இது எங்கேயுமே ஒத்துக்கவே மாட்டாங்க, சபையே ஒத்துக்காது. இப்போ இந்த பிரசங்கத்தை வந்து சபை ஒத்துக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு சபையும் ஒத்துக்காது. அதனால தான் நம்மளே ஒரு சபை ஆரம்பிச்சிட்டோம். நான் இது வேற எங்கேயாவது போய் பேசினோம்னா ஏதாவது வம்பா இருக்கும், அதனால நம்மளே ஒன்று போட்டு நம்மளே என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சு நம்ம ஆட்கள் யாரும் கேட்க முடியாது, பேசிடலாம். ஆமேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிரக்கிளை பார்த்தீங்க இந்த மாதிரி செய்கிறாரு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய தேவைன்னா சொல்ல முடியாது. ஒருவேளை கல்யாண மண்டபத்துக்கு காசு கொடுக்க காசு இல்லை, இயேசு ஒரு அற்புதம் செய்தார் அப்படின்னா பரவாயில்ல. தேவனுடைய பொருளாதார தேவையை சந்திக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். இலக்காரனை தவுசு பிள்ளைக்கு காசு கொடுக்க முடியல, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், பணம் வந்துச்சு, எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. இல்லை நகை போடுறதுக்கு வரதட்சணைகள்லாம் கேட்டாங்க, கொடுக்க முடியல, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னா இது எல்லாமே நியாயமான தேவைகள். நீ ஊத்திக்கிட்டு இருக்க, அது குறைஞ்சு போச்சு, அதில் செய்யணுமா? ஆனால் அந்த விஷயம் அந்த வீட்டின் கௌரவத்தோடும் அந்த வீட்டின் மதிப்போடும் இணைக்கப்பட்டிருந்ததுனால உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நான் எந்த அற்புதத்தையும் செய்வேன் அப்படிங்கிறதான் இயேசுவின் தாராளம். ஆமாம், நீங்கள் ஃபுல்லாக கிரேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் இது எல்லாமே புரியும். இல்லைன்னா இப்போ இதெல்லாம் செய்யவே மாட்டாருன்னு நம்ம இவனுக்கு செய்ய மாட்டாரு, இதை செய்ய மாட்டாருன்னே சொல்லுவோம். இந்த முதல் அற்புதம் படித்தாலே எல்லா லாஜிக்கும் உடஞ்சிருங்க, எல்லா லாஜிக்கும் உடஞ்சிரும். இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அதுவும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டீர் இப்படியா வெளிப்படணும், இப்படியா உங்களை நீங்கள் காட்டணும். அதுவும் நீங்கள் பண்ணுற முதல் அற்புதம். இப்போ இடையில ஒன்று சொறி விட்டா கூட தெரியாது. ஆமாம், இந்த பழைய நோட்டெல்லாம் இப்போ 100 கட்டில் ஒரு கட்டில் சொறி அனுப்பிடுவாங்க பாருங்க. அது உள்ளே வச்சிருப்போம், அது மாறிடும். மாதிரி சொறி விட்டா தெரியாது. இது சொறிகிறதுல முதல் அற்புதமே என்னதுதான், அங்கு அவர்களுக்கான அந்த ரசம், அவர்களுக்கான அந்த ஒயின் குறைவுபட்ட போது அவர் செஞ்சதுதான் முதல் அற்புதமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் அந்த அற்புதம்லாம் கிடையாது, வரம்புகள் மீறி உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவர்கிட்ட எந்த லாஜிக்கும் செட் பண்ண வேண்டியதே கிடையாது. இதில் செய்வாரா, எதுலையும் செய்வார். ஆமென். உன் கௌரவத்தை நிலைநாட்ட, உனக்கு இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர நான் எதையும் செய்கிறவராய் இருக்கிறேன். இப்படி தான் தேவன் என்ன பண்ணுகிறார், தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். நம்ப முடிஞ்சால் நம்புங்க, ஏன்னா நம்ப முடியாததான் சுவிசேஷமே. எப்போமாவது சுவிசேஷத்தை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பதக்குன்னு இருக்கணும், அப்போ தான் சுவிசேஷத்தை கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஒரு அன்பிலீவபிளாக இருக்கும். அது எப்போவுமே ஈஸியாக நம்புகிற மாதிரி இருக்காது. அப்போ அவங்க கலாச்சாரத்தில் இந்த ஒயின் கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ அது என்ன பண்ணிடுச்சு, குறைவாய் போயிடுச்சு. ஸோ அங்கு அவர் தன் முதலாம் அற்புதத்தை அவர் செய்கிறார். இதில் நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று, இந்த வீட்டார் இயேசு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிடல ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி இயேசு என்ன பண்ணல, எந்த அற்புதமும் செய்யலை. ஸோ இயேசு வந்து சும்மா பொதுவாக ஒரு நட்பு ரீதியாக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளோதான். இப்போது 10-15 அற்புதம் செஞ்ச ஆள் ஒரு தேவ ஊழியர் வருகிறார் அப்படின்னு கல்யாணத்தில் கார்டு போட்டு ஒருத்தரை கூப்பிடுவோம்ல, அது வேற. இயேசு அதுக்கு முன்னாடி எந்த விதத்துலையும் என்ன பண்ணல, தெரியவே இல்லை. அப்போ இவர் அழைச்சிருக்காங்கன்னா என்ன பேஸில் அழைச்சாங்கன்னா, உறவின் அடிப்படையில் அழைத்தார்கள். இன்னொன்று சொல்லட்டுமா, அற்புதத்தை நாம் நாட வேண்டும், அற்புதத்தை நாம் விரும்ப வேண்டும். ஆனால் உறவில் நாட்டம் கொள்கிறவர்களுக்கு அற்புதம் பின்னாடியே வருது. ஆமென். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு மிரக்கிள்ங்கிறது பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி வந்துடுதுங்க. அற்புதம்னு தனியாக தொங்க வேண்டியதில்லை. அவரோடு உறவு கொள்ளுகிற அவருடைய உறவை நாடுகிறவர்களுக்கு அற்புதங்கிறது மறுக்க முடியாத ஒரு காரியமாக அது வந்து விடுகிறது. அதுதான் அதனுடைய விஷயமா இருக்குது. ஆமென். அப்போ ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க அற்புதம் செய்வார்னு நினச்சி கூப்பிடல,
அன்புல கூப்பிட்டாங்க, பாசத்துல கூப்பிட்டாங்க. ஜீசஸ் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? போனாரு. ஆனா போன இடத்துல அங்க என்ன பண்ணப்படுகிறது? ஒரு குறைவு வருகிறது. ஸோ அந்த குறைவை பார்த்து அற்புதத்தை அங்க செய்கிறார். அப்போ நான் சொல்றேன், இயேசு எனக்கு வேணும்னு ஒரு மனுஷன் வரும்போது எப்பப்போ என்ன குறைவுன்னு தெரியாது, அவர் கூட நின்று அத்தனை குறையையும் நிறைவாக்குவார். ஆமென். ஒரு இன்விடேஷன். அற்புதத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கல, இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அற்புதம் தன்னால நடந்துடுச்சு. ஆமென். the invitation அவருக்கு நீங்க கொடுக்குற ஒரு அழைப்பு ஒரு விதத்தில் அற்புதத்துக்கான அழைப்பாகவே இருக்கு. எப்படி போட்டிருக்கு பாருங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். ஸோ அப்போ உறவுக்குள்ளேயே என்ன நடக்குது? அற்புதங்கள் நடக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ஸோ தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. இதுதான் இயேசு செய்த முதலாம் அற்புதம். பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம படித்தோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்ஸுக்கும் இருக்கிற சில கம்பேரிசன் பற்றி நம்ம பார்த்தோம். பழைய டெஸ்டமெண்ட்டில் மோசஸ் மூலமாய் நடந்த முதல், அங்கே அற்புதம் கிடையாது, வாதை. எல்லாம் சொல்லுங்க, வாதை. இது முதல் அற்புதம் கிடையாது, முதல் வாதை. எந்த முதல் வாதை? தண்ணீர் என்னவா மாறிச்சு? இரத்தமா மாறிடுச்சு. குடிக்கக்கூடிய தண்ணியை குடிக்க முடியாத தண்ணியா மாத்திட்டார் மோசே. இவரு குடிக்கக்கூடிய தண்ணிய அதை விட இன்னும் விரும்பி குடிக்கிற ரசமா மாத்திட்டார். அதான் இயேசு. ஆமென். அப்போ பாருங்களேன், அப்போ மோசஸ் மூலமா வெளிப்பட்ட மகிமைக்கும் இயேசுவின் மூலமா வெளிப்படுற மகிமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். அங்க நல்லா இருந்த தண்ணி கெடுக்கப்பட்டுடுச்சு. இங்க கெடுக்கப்பட்ட தண்ணி சுவை உள்ளதாய் ருசி உள்ளதாய் மாற்றப்பட்டது. இன்னும் சொல்ல போனா, ஏன் திராட்சரசம் முதல் அற்புதத்திலே ஏன் திராட்சரசம்? ஏனென்றால் அது களிப்பின் அடையாளமா இருக்கிறது, அது சந்தோஷத்தின் அடையாளமா இருக்கிறது. ஆமென். இந்த திராட்சரசம்ங்கிறது, இந்த ஒயின்ங்கிறது ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியின் ஒரு அடையாளமா அது இருக்கு பாருங்க. அப்போ சொல்லப்போனால் பைபிளில் இந்த ஒயின்னு, இந்த திராட்சரசங்கிற வேர்டு எடுத்துட்டிங்கன்னா பைபிளில் நிறைய வசனம் இல்லாமலே போயிடும். ஏன்னா இது நிறைய வசனங்கள் இதை பற்றி வருது பாருங்களேன். அது ஒரு கனெக்டட். ஏசு சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. ஐ எம் a true wine. இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? ஐ எம் a true wine. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் யாரு? யூ ஆர் பிரான்ச்சஸ். நீங்க யாரு? நீங்கள் கொடிகள். அப்போ நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இதுல எதை காட்டுறாரு? போலியான இன்பம்னு ஒன்று இருக்குது, நான் தர இன்பம்னு ஒன்று இருக்குது, அது இதை விட மேலானது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பேரின்பத்தை கொடுக்கவே வந்தார். இவன் செஞ்சது, இவன் பண்ணதெல்லாம் குடிச்சு பார்த்தவங்க இப்ப இயேசு செஞ்சதை என்ன பண்றாங்க? குடிச்சு பார்க்குறாங்க. அங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, மாப்பிள்ளையை கூப்பிட்றான். எவ்வளோ வேலையாக இருப்பார், அவரை கூப்பிட்றான் கல்யாணத்தன்னைக்கு. மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்லா கவனிங்க, பெரிய பாராட்டு போய் சேருது. என்ன பாராட்டு? எப்பவுமே முதல்ல நல்லா கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக ஏதாவது சேர்த்து கலக்கி வேற மாதிரி என்ன பண்ணிடும், ஆயிடும். சாம்பார் ரசமும் ஒன்றாயிடும் கடைசி பந்திக்கு. அதனால தான் நம்ம ஊரில் வீர வாசகம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. படைக்கு பிந்துங்கள், பந்திக்கு முந்துங்கள். இந்த தத்துவத்திலே வாழுகிறார்கள்.
முன்னாடியே போயிடணும்ப்பா, லேட்டாக போனால் என்ன ஆயிரும், அது காலியாரும் இதாயிருவாங்க. அப்போ ரசமா பருப்பு சாம்பாரான்னு தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி எதையாவது கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் வழக்கம், அவங்க ஊர்லேயும் இந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க, அதனால தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வச்சுருந்தீர். அதாவது முன்னாடி நல்லா கொடுப்பான், பின்னாடி மோசமாயிடும். ஆனால் நீங்கள் பின்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா கொடுத்துருங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், வாழ்க்கையில் முதல் பக்கம் சரியில்லாமல் போனால் கூட இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் 2ஆம் பாகத்தை மிக சிறப்பாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையுள்ளதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் முதல் 50 விட அடுத்த 50 வேற மாதிரி இருக்கும், அடுத்த 50 அதை விட க்ளோரியஸாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது ஒரு வாலிப காலம், அது ஒரு அழகிய கனா காலம் அப்படின்னு போன வாழ்க்கையை தான் பேசுவாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற இயல்பு, அதுதான் உலகத்தில் இருக்கிற இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி கிடையாது. நான் பிந்தின ரசத்தை அல்லது பிந்தின வாழ்க்கையை, பிந்தின காரியங்களை அல்லது 2வது வருகிற காரியங்களை சிறப்பாக்குகிறவராக நான் இருக்கிறேன். ஆமென். தட்ஸ் a God style my friend, Jesus style. ஊரில் பழமொழி இருக்கு, முதல் கோணல் கோணல். ஆனால் இவர் அப்படி கிடையாது, 2வதாக தான் சூப்பராகிறார். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, முந்தின சீரை பார்க்கிலும் நான் உனக்கு பொருந்துவேன். அப்படின்னா என்ன, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும், பைபிள் சத்தியமே வேறங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இனிமே அதை விட ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தையாக இருக்கு. ஆமென். நீ ஒரு நாளும் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டீங்க. இனி வரப்போகிற நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். வரப்போகிற நாட்கள் இன்னும் அருமையான நாட்களாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பிந்தின ரசத்தின் சுவை அருமையாக இருக்கிறது. எந்த மனுஷனும், மனுஷ வழக்கம் முன்னாடி நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது. பழக பழக பாலும் புளிக்கும், ஆசை 60 நாள் மோகம். எத்தனை நீதிமொழிகள், எத்தனை பழமொழிகள், எத்தனை சத்தியங்கள், தத்துவங்கள்ல நம்ம ஆட்களை அப்படி வச்சு உருப்படாம போயிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே உருப்படாம போற தத்துவம். ஆனால் பைபிளில் இருக்கிற தத்துவமே வேற. உன்னுடைய பிந்திய பக்கங்களை நான் சிறப்பாக்குகிற தேவன், உன்னுடைய பிந்திய நாட்களை நான் முந்திய நாட்களை விட அழகாக்குகிற ஒரு ஆண்டவர். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் ஊழியம் பார்த்தீங்கன்னா தம்பி, அப்போனா இப்போ ஒழுங்கா போலன்னு அர்த்தம். எவெல்லாம் அந்த முன்னாடிங்கன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ ஒன்றும் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி கிடையவே கிடையாது. என்னைக்கு ஜீசஸுடைய பிரசன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வருதோ, அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதோ, அப்போ என்ன நடக்கும்னா, மனிதன் கலக்கிற, மனிதன் செய்கிற, அது எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க அந்த ஆள். எந்த மனுஷனும், மனித வழக்கம் 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷம் இன்னும் நல்ல ரசங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் களிப்பு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க பார்க்காத பார்ப்பீங்க, ருசித்திராத ருசிக்க போறீங்க, அனுபவித்திராத அனுபவிக்க போறீங்க. ஆமாங்க, அருஞ்சுவையெல்லாம் கிடையாதுங்க. இவர் 6000 கோடி சுவைகளை வச்சிருக்கிறாருங்க. மனுஷ வழக்கத்தில் 6 சுவை இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ருசி பார்க்கிற அளவிற்கு இனிமையை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இது நம்ம எனக்காக நல்ல ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது, ருசியானது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அற்புதம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண நிகழ்விலே அது நடந்தது. அப்போ ஒரு விதத்தில் இப்படி சொல்லலாம், நான் தேவன்கிட்ட நீங்கள் ஒரு 10 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க. என்னுடைய தொழில், என்னுடைய சரீர சுகம் அப்படின்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன், ஆண்டவர் முதல்ல இந்த ஃபேமிலியை தான் டிக் பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய பார்வையில் முதல் அற்புதத்தை அவர் குடும்பங்களில் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென்.
நான் சொல்கிறேன், இந்த மாலை வேலையில் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் உறவுகளில் அற்புதங்கள் நடக்கும். சுவையற்று போன உங்கள் வாழ்வை சுவை உள்ளதாக அவர் மாற்றுவார். இனிமையற்று போன உங்கள் குடும்பங்களை இனிமை உள்ளதாக அவர் மாற்றுவார். ஆமென். ஒருவேளை ரசம் குறைவுபட்டு திகட்டி போயிருந்தா கூட புதிய ரசத்தை ஊற்றி அதை இனிமை உள்ளதாக அவர் மாற்றுவார். ஆமென். முதல் அற்புதமே ஒரு திருமணத்தில் தான் நடக்குது, ஒரு குடும்பத்தில் தான் நடக்குது. அப்போ பாருங்களேன், தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய மனதை காட்டுறாரு. ஃபஸ்ட்டுப்பா ஃபேமிலியில் நான் செய்ய போகிற அற்புதம், ஒரு குடும்பம் நல்லா வர்றதுக்காக, ஒரு குடும்பம் இணையிறதுக்காக, ஒரு குடும்பம் சந்தோஷப்படுறதுக்காக என்ன வேணுமோ அதை நான் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறேன். ஆமென். இதை இப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் முதல் அற்புதம் ஆண்டவரே, நீங்கள் பண்ண முதல் அற்புதம். அதுக்கு தேவைப்படுற மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிறார். ஆனால் பர்பஸ் என்னன்னா, இவன் குடிச்சு மட்டையாகணுங்கிறது இல்லை, இந்த குடும்பம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்பது. ஆமென். இந்த குடும்பம் கலிகுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குது பாருங்கள். அப்போ முதல் அற்புதமே அதில் தான் என்ன பண்ணுது, நடக்குது. ஒரு குடும்பத்தில் தான் அது நடக்குது பாருங்கள். பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பம் உறவுக்காக தான் இயேசு அழைச்சாங்கங்கிறது சொன்னேன். 4வது வசனம் பாருங்கள். இயேசுடைய அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட மரியாள் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு தான் நிறைய காரியங்கள் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் டைரெக்டாக ஜீசஸ் அப்ரோச் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாயே அப்படின்ட்டிங்கன்னா தாய் போய் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு வசனத்தை வச்சு ஒரு பெரிய தியாலஜி என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி மரியாள் எப்படி நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் படைக்கப்பட்டோமோ அதே மாதிரி படைத்த தேவனை தன் வயிற்றில் சுமந்த பெருமைக்குரிய தாயாக இருக்கிறான். ஆமென். அதனால் மரியாளை நம்ம பைபிள் குறைச்சி சொல்லலை, நாமளும் குறைச்சி சொல்லலை. ஆனால் மரியாள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பெண், சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணின் மூலமாக இந்த பூமியில் வெளிப்படுகிறாள். கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு மரியாளை பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் பைபிளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ கிருபை யாரு? இயேசு. இப்போ இயேசுவை பெற்ற நீங்கள் வாழ்க. யாரெல்லாம் இயேசுவை பெற்றவங்களோ அவன் அத்தனை பேரும் கிருபை பெற்றவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவரே நீங்கள் வாழ்க. இது கிருபை பெற்றவரேன்னா மரியாள் மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். மரியாள் மட்டும் இல்லை, பைபிள் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரியாள் மட்டும் பைபிளில் கிருபை பெற்றவன் போடல. யார் கிருபை பெற்றவங்க? நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். கிரேஸ் மீன் ஜீசஸ். இயேசுவை பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் எதை பெற்றிருக்கீங்க? கிருபை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் வாழ்க அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ ஒரு தகவலை அங்கே என்ன பண்ணுறாங்க, பரிமாறுறாங்க. அதற்கு இயேசு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும், இவர் கரெக்டாக இருந்துட்டார். இந்த மாதிரி இங்கே ஆர்டர் வர்றதுனால நம்ம வேலை செய்கிற ஆள் கிடையாது. அங்கே ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். அந்த டைட்டிலில் நம்ம வேலை பார்க்குற ஆள். அதனால் அன்னை சொல்வதை அல்ல, மேலே ஆண்டவன் அப்படி வாழ்கிறார் இவர். அதனால் ஸ்ரீயே உனக்கு எனக்கும் என்ன கமாண்ட்மெண்ட் அங்கேருந்து வரணும். அந்த லாங்குவேஜ் புரியும் மரியாளுக்கு. அப்படி தான் இருக்கிறார் அவர். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பாருங்க. மரியாள் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை உலகத்துக்கு சொல்லிட்டான்னு தான் நான் சொல்வேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற ஒன்றுமே கிடையாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஆமேன். அதுதான் அற்புதத்துக்கான வழி. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்துவார். நீங்கள் அற்புதங்களை பெற, அதிசயங்களை பெற, மாற்றங்களை பெற, திருப்பங்களை பெற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். ஆமென். சிம்பிள் பாருங்க. ஏன்னா அவர் சொல்றதுக்குள்ளதான் அற்புதம் அடங்கியிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றுக்கும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய
நிரப்பினார்கள். ஸோ நிரப்புங்கள் தான் சொன்னார். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சூப்பர், வேலைக்காரங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. ஆமென். ஸோ அருமையான வேலைக்காரங்க. நம்ம இங்கே வேலை மாதிரி இருக்கும் வேலைக்காரங்க. ஆமாம், கவுத்தி போட்டு போயிடுவாங்க. நிரப்புங்கன்னு நீங்களே கவுத்தி போட சொன்னீங்களா அப்படின்னு கவுத்தி போட்டு போயிடுவாங்க. 6 கச்சாடியும் கவுத்தி கிடக்கும். நம்ம இருந்திருக்காங்க பாருங்க. சூப்பர். அவர் என்ன சொல்கிறாரு? நிரப்புங்கள்னாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டாங்க. சூப்பர். அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க, யோசித்து பாருங்க. மிரக்கல் எப்படி நடக்குதுன்னா, இயேசு சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு மனிதன் விசுவாசம் வைத்து அடி எடுத்து வைக்கிறான் பாருங்க. அதில் தான் அற்புதம் நடக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவர் வார்த்தையில் அடி எடுத்து வைப்பதே அற்புதமாய் மாறும். சொல்லுங்க. அவர் வார்த்தையில் அடி எடுத்து வைப்பதே அற்புதங்களாக மாறுகிறது. ஆமென். அப்போ அவர் என்ன சொன்னார்? இதை நிரப்புங்கன்னாரு. நிரப்பிட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க? கொடுங்கண்ணா. ஐயோ, எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்து போய் சொல்கிறாருன்ட்டு. ஆனால் பை ஃபெய்த் அவர் சொன்னார்னு இவன் எடுத்துகிட்டு போகிறான். கடைசியில் பார்த்தா குடிச்சு பார்க்கும்போது தண்ணீர் என்னதான் மாறிடுச்சு? திராட்சரசமாய் மாறினது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவர் வார்த்தையில் அற்புதம். ஆமென். அப்படி தான் நடக்குது பாருங்க. இன்றைக்கி நம்மளை நடத்துவார். இதை செய், இதை பண்ணு, இந்த காரியங்களை இப்படி பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கும் நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அந்த நடத்துதலுக்கு கீழே 1000 அற்புதங்கள் அடங்கி கிடக்கிறது. ஆமென். கவனிங்க. நிரப்புனார். அப்போ அதை குடிச்சு பார்த்துட்டு தான் அவன் சொல்கிறான், இவ்வளவு அருமையான இதை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ பாருங்கள், ஒரு தண்ணிக்கு மனம் சுவை எதுவுமே இல்லாத ஒரு தண்ணியை என்னதான் மாற்றுறாரு? கலர்ஃபுல்லாக, சுவை உள்ளதா, டேஸ்ட்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நேச்சுரலாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் சுவையற்று இருக்கிறதை சுவை உள்ளதாக மாற்றுகிறார். இனிமையற்று இருக்கிறதை இனிமையானதாக அவர் மாற்றுகிறார். அப்போ ஃபஸ்ட்டு மிரக்கிள் ஒரு பெரிய தேவைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கூட அதை அவர் சந்தித்தார். நான் சொல்கிறேன், உங்கள் சாதாரண அல்லது அற்பமான தேவைகள் கூட அற்புதமாய் சந்திக்கப்படும். ஆமென். பெரிய தேவை ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது அனாவசியமாக இருக்குது. அனாவசியமான காரியத்துக்கே அற்புதம் நடந்திருக்குன்னா அவசியமான காரியத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆமென். ஆமாம், சாப்பிட்டீங்களா? போதும் போதும், இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, கிளம்பலாம். என்ன இயேசு என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அப்பத்தை வேணால் அவர் பெருக பண்ணுவார், உங்களுக்கு திராட்சரசத்தெல்லாம் பெருக பண்ணுவார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவர் அதெல்லாம் பண்ணல. என்றைக்குமே ஆண்டவர் செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அல்லது அது ஓகே அப்படிங்கிறதுனால இல்லை. அவர் மனிதனுடைய கலாச்சாரத்துக்குள் இறங்கி மனிதர்கள் மொழியையே பேசி பின்பு தமது அன்பை அவர் விளங்க வைக்கிறார். உண்மையில என்னன்னா, அன்னைக்கு திராட்சை ரசம் தந்த போதையை விட அவருடைய பிரசனமும் அன்பும் கொடுத்த போதை அதை விட பெரிதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு போதையிலிருந்து இன்னொரு போதைக்கு போகணும்னா மேலான போதை வேணும். ஆமென். இல்லைன்னா இந்த போதையை விட முடியாது. சிலர் இதெல்லாம் விட்டுருங்கன்னு விட முடியாது, விட முடியலன்னு எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம இதை விடுங்கன்னு பேசலை, இதை குடிங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். ட்ரிங்க் ஜீசஸ், ட்ரிங்க் ஹிஸ் வேர்ட், ட்ரிங்க் ஹிஸ் பிரசன்ஸ். ஆமென். பைபிளே எப்படி சொல்லுது பாருங்க. எபேசியர் நிருபம் எடுக்கும்போது அதெல்லாம் எடுத்தேன் நான். மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் நீ குடிக்காமலே எரின்னு பைபிளில் போடல, இன்னொன்று குடின்னு சொல்லுது. மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரம்பி, அப்படின்னா என்ன? ட்ரிங்க் இன் த ஸ்பிரிட். ஆவியில என்ன பண்ணு? அங்கே பாருங்க, டு நாட் கெட் ட்ரங்க் வித் வைன் ஃபார் தட் இஸ் விக்கட்னஸ், கரப்ஷன், இதெல்லாம் சொல்றார். பட் பி ஃபில்டு வித் த
ஹோலி ஸ்பிரிட். மதுபானத்துல நிரம்பாத, எதுல நிரம்பு? ட்ரங்க் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ட்ரங்க் இன் த ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே நிரம்பி. ஆமென். இயேசுவினால் நிரம்பி, வார்த்தையினால் நிரம்பி. அதனால் என்னன்னா, அதாவது சிற்றின்பத்தை மேற்கொள்ளணும்னா பேரின்பம் வரணுங்க. ஆமென். பேரின்பம் ஒன்றுதான் சிற்றின்பத்தை மேற்கொள்வதற்கான வழி. பேரின்பம்னு ஒன்று வரலன்னா மக்கள் சிற்றின்பத்தில் தான் இருப்பாங்க. அப்போ கடவுள்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே நிறைவானது வரும்பொழுது, அப்போ இயேசு தர்ற இன்பம் வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். பாருங்க, அப்போ முதல் அற்புதம், தி ஃபர்ஸ்ட் மிரக்கல், இது எதை நமக்கு காட்டுது? மனிதன் ஒரு அத்தியாவசிய தேவை மட்டும் இல்லை, அனாவசியமான தேவையில் இருக்கும்போது கூட அவன் கூட நின்று தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஆமாம், நிறைய நேரம் சட்டப்படிலாம் சில காரியங்கள் இருக்காது, ஆனால் கூட அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஆமென். ஆமாம் ஆமாம், அது அந்த டைமில் பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்காக அதை பண்ணுவார், நமக்காக அதை செய்வார். சாதாரணமானது இல்லை, உயர்ந்தது. ஏன்னா அவருக்கு என்னன்னா, உனக்கு ஒன்று முக்கியம்னா அது எனக்கும் முக்கியங்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அவர் இப்போ நான் வேற என்னெல்லாமோ என் பிள்ளை கேட்கும்போது நான் செய்வேங்கிறது வேற, அவன் சிலது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பான். இதுதான் எனக்கு வேணும்மா, அது பார்த்தா 2 ரூபா முட்டாயாக இருக்கும், சாதாரணமாக ஏதாவது இருக்கலாம். ஆனால் நான் 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி தரேன், இல்லை இதுதான் வேணும்மா, ஏன்னா இது இது இருக்கும். அப்போ என்னன்னா, உயர்ந்தது தாழ்ந்ததுங்கல்ல, அவனுடைய தேவை அது, அதனால் நான் அதை செய்ய போகிறேன். அப்போ தேவனுடைய செயலும் அப்படி தான் இருக்குது பாருங்க. அவர் உங்கள் தேவையை பொறுத்து சேவை செய்கிறவர். ஆமென். அப்போ அந்த வீட்டுக்கு அன்னைக்கு இந்த அற்புதம் தான் தேவை, அதை அவர் செய்தார். நம்ம முதல் அற்புதமே இப்படி பண்ணுறோமே, நம்ம மகத்துவம் என்ன ஆகணும் பயப்படவே இல்லை. தம் முதலாம் அற்புதத்தை செய்து தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். குறைவுகள் நிறைவுகளாய் மாறினது. That's the first miracle of Jesus. எந்த எம்டினஸையும் அவர் ஃபில் பண்ண முடியும், எந்த குறைவுகளையும் அவர் நிறைவாக்க முடியும். இந்த மாலை வேளையில் நான் சொல்லுகிறேன், குறைவுகள் நிறைவாகும் அற்புதங்கள். எப்பவும் இயேசு இருக்கிற இடத்துல குறைவு இருக்க முடியாது, அது எந்த குறைவும் இருக்க முடியாது. அது அற்பமான குறைவோ அது மேலான குறைவோ அது இருக்க முடியாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். குறைவுகளை எந்த அளவுக்கு நிறைவாக்குறாருன்னா, கால் கழுவுற அளவுக்கு தண்ணி நிரப்புற தொட்டியில் திராட்சை ரசத்தை அவர் நிரப்புனார் பாருங்க. சொல்கிறாங்க 900 கேலன்ஸ் அது பிடிக்குங்கிறாங்க. அவ்வளோ 900 லிட்டர் பிடிக்கும். அவ்வளோ பெரிய இதில் 6 இதுவும் அந்த மாதிரி நிரப்பி திராட்சை ரசம் தாராளமாக குடிக்கிற மாதிரி. அதாவது குவான்டிட்டிலையும் அதிகம், குவாலிட்டிலையும் அதிகம். தட் ஜீசஸ், தட் ஜீசஸ், தட் ஜீசஸ், தட் ஜீசஸ். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் எண்ணிக்கையிலையும் உங்களை இவர் அதிகப்படுத்துவார், தரத்திலையும் அதிகப்படுத்துவார். ஆமென். குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ஒன்றாவே போக முடியாதுன்னு உலகத்தில் வச்சுருப்பாங்க. ரொம்ப வேணும்னா தரமாக வராதுங்க, கம்மியாக வேணும்னா குவாலிட்டியாக பண்ணணும்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் ஜீசஸ் உடைய ஃபஸ்ட்டு மிரக்கல் என்னென்னா, அதிகமாகவும் இருக்குது சுவையாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது சுவையாகவும் இருக்குது. குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டிஸ். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்குள்ள அது வருகிறது. இந்த மாலையில் நான் பேசுகிறேன், எண்ணிக்கையிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறார். வெறும் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, உங்கள் தரம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னைக்கு உங்கள் குவாலிட்டியை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நீங்கள் பெருகுவீங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, கை நிறைய கழுதையுடைய இது என்னத்துக்கு. தட் மீன்ஸ் எண்ணிக்கை ஜாஸ்தி, ஆனால் என்ன இல்லை, அது குவாலிட்டியில் அப்படி கிடையாது. குவாலிட்டியாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். சில பேருங்க என்ன 10 பிள்ளை பெற்றிருக்கேன், ஒன்றும் 10 பிள்ளையாகவும் இருக்கும், ஒவ்வொரு பிள்ளையும் தரமாக இருக்கும். அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கு. 10 பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எண்ணிக்கை என்னமோ நிறையா இருக்குது, ஆனால் வருமானம்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸும் வரும், எல்லா பிரான்ச்சஸும் தரமான பிரான்ச்சஸாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென்.
தேவன்கிட்ட ரெண்டு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எண்ணிக்கையும் அவர் அதிகப்படுத்த முடியும், தரத்தையும் அவரால் பெருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சில பேருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, சில பேருக்கு இதுவரைக்கும் இல்லாத குவாலிட்டி, அதை டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு, அதை உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு, நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க, இது மனிதனுடைய தயாரிப்பு அல்ல, இட்ஸ் a God's products. இதில் கடவுளுடைய டச் இருக்குதுங்க, இது கடவுளுடைய தொடுதல் இருக்குதுங்க, இது சாதாரணமாக பார்த்த மாதிரி இல்லை, இது வேறு ஒரு சுவையை இதில் பார்க்கிறோம் என்கிற போல உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. ஆமென், 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 ஆமென். ரேக்லேமா ஷாட்டாலா பாராபாலா ரஷேகேலே ப்ரோ. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். இதுவரைக்கும் எந்த அற்புதத்தை நீங்க பார்க்காம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அற்புதத்தின் நாளா இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாளா இருக்கிறது. அற்புதம் செய்கிற இயேசு, ஆமென், உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். உங்கள் குறைவுகள் நிறைவுகளாய் மாறுகிறது, சுவையற்றது சுவையானதாய் மாறுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஐயோ, இந்த காரியம் அவமானத்தில் முடிஞ்சிருமோ அப்படின்னு அந்த வீட்டார் பயந்துட்டு இருந்தத, இதுக்கப்புறம் எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கும்ல. அங்க என்ன போய் பேசிப்பான்னு நினைக்கிறீங்க? 1000 சொல்லு அந்த வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு இந்த வீட்டை ஒரு அடையாளமா மாத்தி விட்டுட்டா இருப்பாரு. அதாவது எந்த சம்பவத்தின் மூலம் அந்த வீட்டுக்கு அவமானம் வர காத்திருந்ததோ அந்த சம்பவத்தை அற்புதமா மாத்தினார் பாருங்க. அதுதான் தேவனுடைய செயலாக இருக்கு. உங்கள் முடிவுகளை அற்புத துவக்கங்களாய் மாற்றுகிறவர், உங்கள் அவமானங்களையே அற்புதங்களாய் மாற்றுகிற தேவனுடைய கிருபையின் ஆவி இந்த மாலையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாட்டா லாப்ரா. நீங்க நினைக்கலாம், என் பேர் கெட்டு போயிடும், என் வாழ்க்கை ஏதோ ஆயிடும், நான் அவமானப்பட்டுருவனோ நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அதுக்காக உங்களை கூப்பிடல. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையான பலன்கள் உனக்கு வரும். மாட்டா லா பிராட்டா லா ப்ரோ ஷேக்லே மாட்டேலே ப்ரோ கோட்டா லா பாரா ரூபஹாந்தேரேலே ஷேக்லே மாந்தரே. We praise you Jesus, we praise you Jesus. Daddy, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில I speak some supernatural miracle, some supernatural shift. Daddy, இதை பார்க்கிற, கேட்கிற, இதில் நிற்கிற, இதில் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அசாத்தியத்தை நான் பேசுகிறேன், ஒரு அற்புதத்தை நான் பேசுகிறேன். அவர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலான ஒன்றை நான் பேசுகிறேன். கர்த்தாவே, இந்த ஒரு அற்புதம் எங்களுக்கு எந்த அற்புதத்தை நீங்க செய்வீங்கிறத காட்டுகிறது. சாட்டா பாரா காட்டா லாபோ ரூட்டாலா ப்ரோ ஷாட்டேல மாந்தரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you for the fullness of your presence, Daddy. இன்னைக்கு கூட ஒரு வைன் நீங்க ஊத்துறீங்க. இட்ஸ் a heavenly wine. Glory shatata prakatara. பேரின்பம் எல்லாருடைய வாழ்க்கையில புறப்பட்டு வரட்டும் சுவாமி. ஹalleluya. உம்முடைய சந்தோஷங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் இந்த மாலை வேளையில. பரிசுத்த ஆவியானவரே, அதை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இன்னும் நாங்கள் ருசிக்கட்டும், இன்னும் உங்க கிருபையை நாங்க பார்க்கட்டும். அப்பா, இன்னும் உங்க அன்பை நாங்க காணட்டும், இன்னும் உங்க மகிமையை நாங்க காணட்டும் சுவாமி. தேங்க்யூ ஃபாதர். அவர்களுக்கு தேவையோ கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஆனா நீர் அந்த தேவைக்கும் அதிகமாய் கொடுத்து, தரத்திற்கும் அதிகமான தரத்திலே கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். அந்த குடும்பத்துக்கு அந்த அற்புதத்தை செய்தீர். இன்றைக்கும் இதை பார்க்கிற, பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க செய்ய போறீங்க. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah, amen, hallelujah. Praise God, praise God, praise God, amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். வேலைக்காரர்கள் கொண்டுட்டு போனது தண்ணி தான், ஆனால் அந்த தண்ணி ரசமாக மாறிச்சு. பாருங்கள், நம்முடைய கிவிங் ஏதோ சாதாரண லெவலில் இருக்குது, ஆனால் அதை நாம் கொண்டுட்டு வர்ற அந்த வேலை, அதை வேற டைமென்ஷனுக்கு அவர் மாற்றுவார். உங்கள் விதைப்பை வேற மாதிரி மாற்றுவார். இன்னொன்று என்னென்னா, அவர்களுடைய தேவையை அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் அவர் சந்திக்கலை, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்தார். அக்கார்டிங் டு his richness, not according to your wants or needs. உங்களுக்கு என்ன தேவையோ, 100 ரூபா தேவைன்னா 100 ரூபா, அப்படி கிடையாது.
இப்போ அவங்களுக்கு தேவை, அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரு. அப்படி கொடுக்கல, அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதெல்லாம் ஓவர்ஃப்ளோ பண்ற மாதிரி கொடுத்தார். ஆமென். தேவைக்கும் அதிகமா, எல்லாம் சொல்லுங்க, தேவைக்கும் அதிகமா. ஆமென். நம்ம தேவை சந்திக்கப்பட்டா போதும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க எதையோ ஒன்று தேவைன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் தரமாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தரமாட்டார். உங்கள் தேவைக்கும் அதிகமாய் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். My God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. Amen. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே சாதாரணமா நிறைவாக்க மாட்டார், மகிமையான விதங்களிலே அதை அவர் நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். இன்னைக்கு தேவையில்லை நீங்க இருக்கலாம், குறைவுல இருக்கலாம், ஆனா அவருடைய ஃபுல்னஸ் உங்க வாழ்க்கையில வெளியில வரும். ஆமென்.